அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஒரு பெண் தனியாக ஒரு ஆணோடு இருக்கக்கூடாது அப்படிங்கறத தான். நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கக்கூடாது. ஒரு மகரம் இல்லாத ஆணோடு நாம பயணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மகரம் இல்லாத ஆணோடு தனித்திருப்பது மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு பெண்கள்ட்ட பாருங்க, ஷைத்தான் ஆனவன் இந்த ஒரு விஷயத்த ஆண் நண்பர்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல தனியாக இருப்பது, பேசுவது, வெளியில ஊர் சுற்றுவது இது எல்லாவற்றையுமே ஷைத்தான் ஒரு சாதாரண விஷயமாக மனதில் போட்டு விட்டான். அதனாலதான் இன்னைக்கு பல பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு இருக்கக்கூடியதை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்றாங்க, ஒரு பெண்ணானவள் தன் நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு கூட்டத்தை கடந்து செல்வாளேயானால் அவர் ஒழுக்கங்கெட்ட பெண்ணாவாள். அவள் விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு ஆளாக்கப்படுவாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வெளியில போகும் பொழுது நாம் நறுமணம் பூசிக்கொண்டு போவது நம்மளுக்கு ஆகுமாக்கப்பட்டது அல்ல. அது ஒரு அடுத்த அந்நிய ஆண்களை கவரக்கூடிய வகையில நம்ம செய்யக்கூடிய எல்லா அலங்காரங்களுமே நம்மளுக்கு இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.